السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முடித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறான். ஆடுகிறோம், ஓடுகிறோம், பாடுகிறோம், பள்ளு பாடுகிறோம், குதூகலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஒரு அற்புதமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இந்த வாழ்க்கைக்கு பிறகு என்ன? மனித வாழ்க்கைக்கு பிறகு என்ன மர்மம்? இந்த வாழ்க்கை என்பது உயிர் பிரிவதுடன் முடிந்துவிட்டதா? அதற்கு பிறகு தொடர்கிறதா என்பதை பற்றி நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் 99.4% யூசம் மக்களிடத்துல இதுதான் வாழ்க்கை என்பதுதான் இருக்கிறது. கொலையில் வித்தியாசமாக இருந்தாலும் கூட அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தால் இதுதான் வாழ்க்கை, கொலைதான் என்பதாகத்தான் இருக்கிறது. ஆனால் உண்மை நிலை என்ன? இது சம்பந்தமாக எல்லா மதங்களும் ஆராய்ச்சி செய்கின்றன. சகோதர சமயமாக இந்து மதம் இதற்கு பிறகு மனிதன் 7 ஜென்மம் எடுக்கிறான் என்பதாக அவர்கள் வரையறை வழி காட்டுகிறார்கள். மனித வாழ்க்கையோடு முடிந்து விடுவதில்லை, இதற்கு பிறகு 7 ஜென்மம் எடுக்கிறான். அப்படியானால் மனிதனாக இருப்பவன் அவனுடைய வாழ்க்கையை நன்கு அமைத்துக் கொண்டால் எங்கேயோ ஒரு இடத்திலே அரசனா பிறப்பான். இந்த வாழ்க்கையை அவன் தவறாக அமைத்துக் கொண்டால் எங்கோ ஒரு இடத்திலே மாடாக பிறப்பான். இப்படியே 7 ஜென்மங்கள் இருப்பதாக அவர்கள் அதற்கு விளக்கம் காணுகிறார்கள். ஆனால் அதில் பல கேள்விகள் எழுவதுண்டு, விடை காண முடியாத கேள்விகள். உலகத்திலே இதுவரைக்கும் எத்தனையோ கோடி மக்கள் தோன்றி இருக்கிறார்கள்.
எத்தனை பேர் 7 ஜென்மம் எடுத்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விகிதாச்சாரத்தில் ஒரு 10 பேரால் கண்டுபிடிச்சிருக்கணும். கோடிக்கணக்கான மக்கள் உலகத்திலே வந்து சென்றிருக்கிறார்கள். 7 ஜென்மம் எடுத்ததாக எத்தனை பேரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கொன்று இங்கொன்று சொல்வார்களே தவிர அப்படி 7 ஜென்மம் எடுத்ததாக ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட இந்த உண்மை இல்லை. அப்படி இருந்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் மறுஜென்மம் எடுத்திருப்பார்கள். அவர்களை நாம் பேட்டி காணலாம். அப்படி இல்லை. இன்னொரு கேள்வி இருக்கிறது. ஒரு உதாரணமாக சொல்லலாம். முற்காலத்திலே ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து வில் வண்டியில ஏறி வீட்டுக்கு போகக்கூடிய பழக்கம். அப்போது ஒரு பெரியவர் வில் வண்டியில ஏறுகிறார். வண்டிக்காரன் அதை ஓட்டிக்கொண்டு செல்கிறார். செல்லும் பொழுது இந்த வில் வண்டியில் போகக்கூடியவர் அவனிடத்தில் சொன்னா, தம்பி மாட்டை ரொம்ப அடிக்காத, மாட்டை அடிச்சுன்னா மறுபிறவில நீ மாடா பிறப்ப அந்த மாடு ஒன்று அடிக்கும் என்று அந்த பெரியவர் சொன்னார். தம்பி மாட்டை ரொம்ப அடிக்காத, இப்படி அடிச்சுன்னா நீ மாடா பிறப்ப அது ஒன்னு அடிக்கும் என்று சொன்னார். வண்டியோட்டி சொன்னா, உங்களுக்கு தெரியாதுங்களா சாமி, என்னப்பா முன்பிறவில அவன் மனுஷனா இருந்தான், நான் மாடா இருந்தேன், என்னைய அடிச்சதுனாலதான் கடவுளுக்கு இந்த பிறவியை தந்திருக்கிறார் என்பதான அவன் சொன்னான். இப்ப என்ன கேள்வி, இப்ப நம்ம எடுத்திருக்க ஜென்மம் புனர்ஜென்மையா ஜென்மா அல்லது வேற எதுடைய ஜென்மமா? அந்த மாடு முன் ஜென்மம் எடுத்திருக்கிறதா அல்லது அவன் முன் ஜென்மமா? இந்த கேள்விக்கு விடை காண முடியாத கேள்வி. இப்படியே ஒவ்வொரு மதங்களுடைய தத்துவங்களை எண்ணி பார்த்தால் வியப்பாக தோன்றுகிறது. ஆனால் எல்லோருக்கும் தெரிகிறது இந்த வாழ்க்கை இதோடு முடிந்து கொள்ளக்கூடியது அல்ல, தொடரும். அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாம் ஒன்றுதான் மிக அற்புதமான விளக்கத்தை தருகிறது. வாழ்க்கை என்பது இதுவல்ல, வாழ்க்கை என்பது இதுவல்ல, இது நாடகம். வாழ்க்கை என்பது நாம் மரணிக்கையிலிருந்து துவங்க இருக்கிறது. ரயில் ஆகிறது ரியல் ஹைவான். வாழ்க்கை என்பது நாம் மரணித்ததுடன் தான் துவங்க இருக்கிறது. இது முன்னால் உள்ள நாடகம். நாடக நடிகர்கள் ஒத்திகை பார்த்துவிட்டு நடிக்க செல்வார்கள் அல்லவா? ஒரு நடிகன் ஒத்திகை பார்த்துவிட்டு தான் நடிக்க செல்வான். அதை போன்று இது ஒத்திகை நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்பது இறந்த பிறகுதான் ஆரம்பிக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, இறந்த பிறகு நாம் சாதாரண சடலம் என்று அதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அந்த சடலம் கேட்காது, பேசாது, பார்க்காது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் கரிப்பான சிறப்பான விளக்கத்தை தருகிறது. இந்த மனிதன் இறந்து விட்டான். உடனேயே அவனுடைய உயிரை மலக்குகள் எடுத்துக்கொண்டு மேல் நோக்கி செல்கிறார்கள். அவனுடைய உயிரை மலக்குகள் எடுத்துக்கொண்டு மேல் நோக்கி செல்கிறார்கள். மேலே 2 இடம் அல்லாஹ் தயார் நிலையில் வைத்திருக்கிறான். 2 உலகம், எல்லியும் சிஜ்ஜின். இல்லியும் சிஜ்ஜின் என்று 2 உலகம் இருக்கிறது. இந்த உயிர் பிரிந்த உடலை ஒரு மலக்கு எடுத்துக்கொண்டு மேலே செல்கிறார். அது நல்ல உயிராக இருந்தால் நறுமணம் தமிழ்கிறது, வானமெல்லாம் மணக்கிறது. உடனே மற்ற மலக்கள் வந்து
என்கிட்ட கொஞ்சம் ஓடு, நான் கொஞ்சம் நேரம் கொண்டு வரேன், என் பலகத்துக்கு ஏண்ட கொடு, நான் கொஞ்சம் கொண்டு வரேன், நான் கொண்டு போகிறேன், ஒருத்தருக்கு போட்டி போட்டுக்கொண்டு அந்த உயிர் வாங்கி கொண்டே செல்கிறார்கள். கெட்ட உயிராக இருந்தால் நாசம் எடுக்கிறது. தூக்கி செல்பவனே மூக்கை பிடித்துக் கொண்டு அந்த மனசை செல்வார். வேறு யாரும் அவர்களுக்கு கை கொடுத்து வர மாட்டார்கள். கொண்டு போய் அந்த சிஜில், கெட்ட ஆத்மாவை சிஜிலே பதிவு செய்யப்படும், நல்ல ஆத்மாவை எண்ணிக்கொண்டே பதிவு செய்யப்படும். பதிவு செய்வதற்கு பின்னால் அந்த உயிர் திரும்ப வந்து விடுகிறது. பதிவு செய்துவிட்டு நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அவனுடைய ஆபீஸிலே அவன் போகக்கூடிய இடங்களிலே பதிவு செய்துவிட்டு திரும்ப வந்து விடுகிறது. திரும்ப வந்து இந்த உடலோடையே ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த உயிர் உடலோடையே ஒட்டி கொண்டிருக்கிறது. அது நின்று எடுத்து பார்க்கிறது. வந்து அழுபவர்கள் யார் யார் அழுகிறார்கள் என்று தெரிகிறது. யார் யார் வேஷம் பட்டு அழுகிறார்கள் என்பதெல்லாம் அதற்கு தெரிகிறது. இருக்கும்போது ஒரு போர் தர மாட்டேன்னா இப்போ வந்து நீ செஞ்சுக்கிட்டு போயிட்டிய அழுகுறானே என்று சொல்லி அது மேல இருந்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறது. அது அந்த உயிர் இந்த உடலோடுதான் இருந்து கொண்டிருக்கிறது. இதை தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இதை சொல்லுவான். யாசீனுடைய சூறாவில எல்லாருக்கும் தெரியட்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த ஆயத்தை பதிவு செய்திருக்கிறான். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் போக முடியாத ஊர்களுக்கு அவர்களுடைய தூதர்களை அனுப்புவார். அப்படி ஒரு ஊருக்கு ஒரு 3 தூதர்களை அனுப்பியிருந்தார்கள். வரலாறு தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 3 தூதர்களும் சென்று ஒரு ஊரை நல்வழிப்படுத்துவதற்கான உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அந்த மக்கள் அவங்களுடைய தூதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தாய்க்கு சென்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லை குறைத்து அனுப்பினார்கள் அல்லவா, அதே போன்று இந்த 3 தூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தூதர்களை அவர்கள் விரட்டி அடிக்கிறார்கள். எந்த நேரத்தில் அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் ஹபீபுன் நஜ்ஜார் என்ற ஒரு பேர், அந்த ஊர்க்காரர் ஒருவர் இவர்களுக்கு பரிந்து வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்ல ஏற்றுட்டா ஏற்றுக்குங்க, ஏற்றுக்கலன்னா சரி விட்டுருங்கப்பா, ஏன் அதுக்காக அவங்களை அடிக்கிறது பிடிக்கிறது சரியில்லைப்பா, அடுத்த ஒரு காரணத்தை நம்ம நியாயமா நடக்கணும், அவங்க கொள்கை ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கங்க, ஏற்றுக்கலன்னா போத்திடுங்க, அவ்வளவுதான். அதுக்கான அடிக்கிறதும் பிடிக்கிறதும் கல்லால் அடிக்கிறதும் சரியில்லைப்பா என்று சொன்னார். சொன்ன உடனே அந்த ஊர்க்காரனுடைய கோபம் எல்லாம் அந்த ஹபீபுன் நஜ்ஜார் தச்சுத்துறை பார்ப்பவர் அவன் திரும்பி விடுகிறது. நீ எங்க ஊர்க்காரன் எங்களுக்கு எதிர்ப்பு பேசுவியா, எங்க ஊர்க்காரன் எனக்கு எதிர்ப்பு பேசுவியான்னு சொல்லி எல்லாம் போட்டு அடிச்சு அவனுடைய வயசுல போச்சு உடவு சுந்தாணி எல்லாம் வெளியாக கூட்டாயிட்டான். மோத்தான உடனே அவர் ரூஹு பேசுகிறதை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அந்த ரூஹிடத்திலே சொல்லப்பட்டது நீ சொர்க்கத்துக்கு போ என்று சொல்லப்பட்டது. ரூஹ் பேசுகிறது என்பதை குர்ஆன் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. குர்ஆன் ஒரு வார்த்தையை பதிவு செய்தால் அது எவ்வளவு ஆதாரமானது என்பது தெரியும், நாம் அதை எவ்வளவு நம்பி இருக்கிறோம் என்று தெரியும். கீழ் ஜன்னா அந்த ரூஹிடத்திலே சொல்லப்பட்டது நீ சொர்க்கத்திற்கு செல் என்று சொல்லப்பட்டது. அப்ப அந்த ரூஹ் சொல்கிறது காலை அழைத்த கௌமி அலமூன் பிமா கஃபர லி ரப்பி என்று அது சொல்லுகிறது. அது என்ன சொல்றது, எனக்கு இப்படி ஒரு சொர்க்கம் கிடைத்திருக்கிற செய்தி எங்க ஊர்க்காரங்களுக்கு தெரிய வேண்டுமே, ஐயோ தெரியாம அவங்க அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே, அழைத்த கௌமி அலமூன் என்னுடைய சமுதாயத்தவர்கள் அறிய வேண்டுமே, என்னுடைய இறைவன் எனக்கு தந்து இந்த பரிசை சொர்க்கத்துக்கு தந்துட்டான் எனக்கு, நான் இஸ்லாத்துல ஒன்றையும் நல்ல சார்பாக வந்தேன் அவ்வளவுதான்
எதை தூதர்களுக்கு சார்ந்தாவது என்பதற்காக வேண்டி எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்து விட்டான். யானைத்த கோமியாலமூன், என்னுடைய கூட்டத்தினர்கள் என்னை அறிய வேண்டுமே, நான் எனக்கு இப்படி நடந்து வந்தது அவங்களுக்கு தெரியணுமே, என்னுடைய இறைவன் எனக்கு மன்னித்து விட்டான், என்னை சொர்க்கத்தில் கூட்டி விட்டான் என்று தெரிய வேண்டுமே என்று அவைகள் பேசுகிற பேச்சை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறான். உனக்கும் கேட்கல, எனக்கும் கேட்கல, ஆனா அல்லாஹ்வுக்கு கேட்கும். அல்லாஹ் அங்க பதிவு செய்திருக்கிறான். இது அற்புதமா இந்த வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? இறந்த உடனேயே முதல் கட்ட வாழ்க்கை அவன் திரும்ப பூமிக்கு வந்து விடுகிறான். வந்து அந்த சடலத்தோடு நிற்கிறான். சடலத்தோடு ஒட்டியும் முட்டாமலுமா நிற்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் என்ற யுத்தகலத்தில் ஒரு 70 பேர்களை கொலை செய்தார்கள். யுத்தத்தில் அவர்களை பாலங்கணக்கிலே போட்டிருந்தார்கள். பாலங்கணக்கில் மறுநாள் வந்து, முதல் நாள் போட்டாயிட்டது, மறுநாள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலங்கணக்கில் போடப்பட்டது முஸ்லிம்கள் உயிர் அல்ல. அபூ ஜஹல், உத்பா, உமையா போன்ற நாம் யாரை பற்றி கேள்விப்படுமோ கொடுமைக்காரர்கள் என்று அந்த கொடுமைக்காரர்கள் அத்தனை பேரும் 70 பேரும் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். கூட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்துக் கொண்டு அந்த கிணத்தடியிலே போய் பெருமானார் கேட்டார்கள், ஹல் வஜத ரப்புக்கும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்கிறார். கேட்ட உடனே அங்கு இருந்த உமரை எல்லாவர்கள் யாரும் இருந்தார், சரி போனத்திட்ட போய் பேசுறீங்க, அது முஸ்லிம் படமா காபிர் படம், அதுக்கு போய் பேசுறீங்களே, அதுக்கு ஏன் உயிர் இல்லாத உடனே பேசுகிறீர்களே என்று அங்கு கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன்த பிமுஸ்லிமின் மின்ஹும், உமரே எனக்கு உமக்கு காது இருக்கிறதை விட அவங்களுக்கு நல்லா காது இருக்கும். ஏனென்றால் உயிர் இருக்குது, இறந்த உடனே உயிர் போய்விடவில்லை, உயிர் இருக்கிறது. ஆனா அவன் பேச முடியாது, பார்க்க முடியாது, நடக்க முடியாது. நம்ம இங்க யாருக்கெல்லாம் ஜனாதாவுக்கு செல்கிறோமோ ஜனாதாக்காரங்க எல்லாருமே நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஒன்னு தலைமாட்டம் நினைப்பாங்க, அல்லது கொஞ்சம் மேல தள்ளி நிற்பாங்க. இப்ப காபிரே பேசுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீர் கூட அதை கேட்க முடியாது, அவங்களோ கேட்டிருப்பா என்று சொல்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பிரிகிறார்கள். பிரியும் பொழுது 2 பேர்கள் வந்து பேசுகிறார். பேசக்கூடிய ஒருவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, பேசக்கூடிய மற்றொருவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன பேசினார்கள் என்பது புகாரி போன்ற நூல்களிலே விலாவாரியாக விளக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய வரலாறு, சுருக்கமாக நான் சொல்லுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான உடனேயே அந்த செய்தியை வீட்டில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரிந்து விட்டது என்று செய்தியை சொல்கிறார்கள். அந்த செய்தியை சொல்லும் பொழுது அங்கே சஹாபாக்கள் கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக உமரே எல்லாம் இருக்கிறார்கள், அபூபக்கர் எல்லாம் இல்ல, உமரே எல்லாம் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று உள்ளே இருந்து செய்தி வருகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே வாள் ஒதுக்கிட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு கிடையாது, ரசூலுல்லாஹ் இறக்கல, அப்படி இறக்கதா சொன்னா அவன் கருத்தை சீவிடுவேன். இறந்தாயிட்டது என்று தகவல் வருகிறது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கல. அவங்களுடைய பாசம், அவருடைய நேசம், பெருமானார் கொண்டிருக்க நேசம் அதை ஏற்றுக்கொள்ளல. ரசூலுல்லாஹ்வுக்கு இறப்பு கிடையாது, இறப்பு கிடைத்ததா யாரா சொன்னா கழுத்தை சீவிடுவேன் என்பதாக சொல்லிக் கொண்டு தொடர்ந்து சுற்றி வருகிறார். இந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இல்ல, பெரிய விஷயம்.
கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்தாங்க. வந்த உடனே ஹஜ்ரத் உமர் பிடிச்சுக்கிட்டாங்க. அபூபக்கர் நீங்க சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் மூத்துட்டா, ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டு சொல்றாங்களே, இவங்க சும்மா விடலாமா? ஹஜ்ரத் அபூபக்கர் எல்லாத்தையும் சாந்தமாக இருங்க, உமர் இருங்க எனக்கு சமாதானம் பெற்றார். ஒன்றுமே சொல்ல, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இன் மாத அவ் குத்தில இன் கலப்தும் அலா அஸாபிக்கும் ஃபமன் யன்கலிபு அலா அஸிபிஹி ஃபலன் யருல் பிஸ்மில்லாஹி ஷையா. ஒரு ஆயத்து வாச்சா. என்ன ஆயத்து தெரியுமா? முகம்மதுக்கும் மரணம் வரலாம் என்பதை அறிவிக்கக்கூடிய வசனம். முகம்மது என்பவர் ரசூல் தானே தவிர கடவுள் அல்ல. கடவுளுக்குத்தான் மரணம் வராது, ஆனால் ரசூலுக்கு மரணம் வரும். முகம்மது என்பவர் ரசூல் அல்ல, கடவுள் அல்ல, ரசூல் தான். எனவே அவர் மூத்தானால், அவர் ஒரு யுத்தகலத்திலே கொல்லப்பட்டால், நீங்கள் உங்களுடைய பழைய ஐயாவில் ஜாங்கிலத்திலே மதத்துக்கு திரும்பிவீர்களோ? திரும்பவும் பழைய மாதிரி சாந்தியை கொண்டாட ஆரம்பித்துள்ளீர்களோ? அப்படி நீங்கள் ஆரம்பித்தாலும் அதனால் அல்லாஹ்வுக்கு ஒரு இடையும் செய்ய முடியாது, ஒரு இடையும் செய்ய முடியாது. எதுவும் செய்யா எல்லாரும் தெரிவித்தாலும் அதனால் அல்லாஹ் இடையவில்லை என்று அல்லாஹ் அற்புதமான ஒரு வசனத்தை சொல்கிறான். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது தூதர் தவிர வேற எதுவும் இல்லை. அவை மாற்ற அவர் இறந்தால், அவர் குச்சில கொல்லப்பட்டால், என் கலக்கும் அதை அக்காபிக்கும் உங்களுடைய குதிங்கால் ஊக்கம் திரும்பினீர்களோ? அப்படி நீங்கள் திரும்பினால் பல யதுல்லா செய்யா, அல்லாவுக்கு எந்த இடையிலும் இல்லை என்ற வசனம் ஹஜ்ரத் அபூபக்கர் எல்லாத்தையும் ஓதி காட்டி உடனேயே உமர் எல்லாம் அப்படியே சாந்தமாயிட்டார். இதுதான் சஹாபாக்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். நம்மகிட்ட சொன்னா ஈமா வரும் சொல்லுவோம் தவிர வராது. அப்படி வந்தாலும் பள்ளியாளர்களுக்குள்ளதான் அவன் வெளியில போயிட்டா ஓடி போயிடும். ஆயத்தை சொல்கிற பொழுது ஈமான் வரும் என்று நாம் சொல்லுவோமே தவிர, அப்படி சொன்னாலும் கூட பள்ளியாளர் விட்டு வெளியாயிட்டா அவர் ஓடிச்சு. ஆனா சஹாபாக்கள் அப்படி அல்ல, உடனே மூன்று ஆஹா அப்ப ரசூலுல்லாஹி அஃபாத்துண்டு என்பதை புரிந்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், வாளை தூக்கி தூரப்பட்டார்கள். உடனே அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, பேசுறாங்க. இங்க எதைக்காக வேண்டி இதை நான் சொல்கிறேன் என்றால், இறந்தவரிடத்தில் உயிர் இருக்கிறது, அவருடைய சடலம் இருக்கிறது, அவரை நம்ம பேசுகிறோம். அதை பேசுகிறார்கள் என்பதைத்தான் குர்ஆனுடைய ஆயத்தை நான் ஆதாரமாக காட்டினேன். பத்ர் களத்தில் நடந்த நிகழ்ச்சியை ஆதாரமாக காட்டினேன். தாமுகளுக்கு உண்டு பேச்சு. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறேன் வருகிறார். வந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியில முத்தமிட்டு, கிப்த ஹய்யம் வ மைத்தா யா ரசூலல்லாஹ், நீங்க உங்களை முகத்தை பார்த்தா இறந்த மாதிரி தெரியல, உங்க முகத்தை பார்த்தா இறந்த மாதிரி தெரியல, எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தானே இருக்கு என்பதாக சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தைமா? அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணம் தரமாட்டான். இப்ப அது தத்துவத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணம் தரமாட்டான் என்பதாக சொல்கிறார். சொல்லி பேசுகிறார். புகாரில வரக்கூடிய செய்தி. அதன் பிறகு உமரில் பேசுகிறார். உமரில் என்ன சொன்னாங்க? யார சொல்லலாம், ஒரு நாள் நாங்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்துருந்தோம், ஜும்மா நேரம். நீங்க குத்துபா ஓதிக்கிட்டு இருக்கீங்க. குத்துபா ஓதிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் முதல் வரிசையில் கேட்கிறது. முதல் வரிசையில் குழந்தைகள் யாரும் இல்லை. குழந்தை அழுகிற சத்தம் முதல் வரிசை கேட்கிறது என்ற எண்ணம் திரும்பி 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 பார்க்கிறோம். எங்கிருந்து சப்தம் வருகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் வந்தோம், சப்தம் வந்தது. எல்லாரும் திரும்பி பார்த்தார்கள். உடனே நீங்கள் மேலிருந்து கீழே இறங்கி வந்தீங்க. இறங்கி வந்து முன்பற்படியில் இருக்கக்கூடிய ஒரு தூண், ஏதோ அங்கே இருக்கிறதெல்லாம் தூண், அதே மாதிரி ஒரு தூண் இங்கே பேரித்த மரத்தூண். பேரித்த மரத்தினால் அந்த சீட்டுகளுக்கு கூரையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தூண், அதை நீங்கள் கட்டி பிடித்தீர்கள். அந்த தூணை நீங்க கட்டி பிடித்தீங்க.
அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு சப்தம் தூணில் தான் இருக்கிறது. ஏன் தூணிலும் சப்தம்? யார சொல்லலாம், அந்த தூண் உங்கள் மீது பாசமாக இருக்கிறது. நீங்க ஃபத்வாவோட ஆளு, இன்னைக்கு அந்த தூணை விட்டுவிட்டு மென்பரிலே புதிதாக பயணித்ததினால் அது அழுகுது. பிரிவை தாங்க முடியவில்லை. என்னை விட்டு என்ற சொல், என்னை விட்டு விட்டார்களே என்ற சொல், என்னை சாய்வார்களே, சாயால் விட்டு விட்டார்களே என்று அது அழுகிறது. அழுவதை பார்த்தோம், எல்லோரும் பார்த்தோம், ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தோம். ஒரு தூண், உயிரற்ற தூண், பூமியிலிருந்து வெட்டப்பட்டு தாங்குகளால் நிறுத்தப்பட்ட ஒரு தூண், அது உங்கள் மீது பிரியத்தினால் அழுகிறது. குழந்தை அளவை கொண்டு அழுகிறது. அதை நாங்கள் பார்த்தோம் என்றால், ஒரு தூண் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை நீங்கள் அந்த நேரத்திலே சமாதானப்படுத்தினீர்கள். அப்படியானால் யாருக்குள்ளா ஒரு மரத்தோடே ஒன்று அழுந்தா இந்த அமர் உங்களை அழுந்துட்டு எப்படி இருக்க போறான்? ஒரு மரத்தோடே உங்களை பிரிய முடியவில்லை, சாதாரண புரிதான். அன்று நீங்கள் மாத்தாய் விடவில்லை, அந்த தூணை விட்டு மேலே சென்றீர்கள். அதை ஒரு தூணும் தழுந்து கொள்ள முடியவில்லை என்றால் இந்த ஜீவனோட உமர் எப்படி தாங்கிக்கொள்ள போகிறார்? அதனால பையன் நான் சட்டம் போட்டேன், உண்மைதான், சட்டமுக்கள் உண்மைதான். ஏன் சட்டம் போட்டேன்னா என்னால் நம்ப முடியல, உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல, நான் பைத்தியமாய். பெருமானாடத்தில் ஒரே நடக்கிறார். இந்த வரலாறு பின்வாரிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பேசுகிறார்கள். ஆம், அதை போதுதான் உலகத்தில் யார் இறந்தாலும் சரி, முதலாவதாக அந்த ரூஹ் அங்கேதான் இருக்கிறது. அதன் பிறகு நாம் கழுவி குளிப்பாட்டி அந்த பிரேதத்தை கழுவி குளிப்பாட்டி மண்ணரிலே வைத்து மண்ணை மூடிவிட்டோமேயானால் அந்த வெளியிலே இருந்த உயிர் அங்கனே இருக்கக்கூடிய உயிர் தான் அப்படியே போய் அந்த மண்ணுக்குள்ள பூந்து கொள்கிறது, அந்த உடலுக்குள்ளும் பூந்து கொள்கிறது. ரூஹுடைய இரண்டாவது பிரயாணம் அந்த உடலுக்குள்ளே செல்கிறது. அந்த உடலுக்குள் செல்கிறது, பேசுகிறது, கேட்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய செருப்பு சத்தத்தை அந்த மையத்து கேட்டால் செருப்பு சத்தத்தை காதில் கேட்குது. அப்ப இறப்பு என்றால் அழிந்து விடுவதல்ல, இறப்பு என்றால் உயிர் அப்படியே இருக்கிறது. உயிர் கொஞ்சம் கூட மாடல, அப்படியேதான் இருக்கு. கபருக்குள்ள போய் அது உள்ளே கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறது. என்ன கேள்வி நடக்கும் என்பது நமக்கு தெரியும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி அந்த ரூஹை அல்லாஹ் தஆலா அந்த உடலுக்குள் புகுத்துகிறான். ஆக நம்மிடமிருந்து வெளியான உயிர் ஆபீஸில் போய் கையெழுத்தப்பட்டு வந்து எங்கேதான் நின்று கொண்டிருந்தது. அதன் பிறகு அதை கொண்டு போய் மண்ணறையிலே பூட்டி கேள்விகள் கேட்பதற்காக சோதனைக்காக வேண்டி அங்கே பேசப்படுகிறது. பேசப்பட்டு மர்ரப்புக்க உமாதினுக்க என்ற கேள்விகள் கேட்க முடித்த உடனேயே திரும்பவும் செல்லப்படுகிறது. அந்த நல்ல ஆத்மாவா இருந்தா நீ போய் அந்த இடம் இருக்குதா அங்க போய் உட்காந்துப்பான். நீ போய் எல்லியும் என்ற இடத்துல போய் உட்காந்துப்பான். கெட்ட ஆத்மா இருந்தா சிஜின் என்ற இடத்துல கொண்டு போய் ஏற்படுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லுவாங்க, மையத்தை கொண்டு போகும்போது கெட்ட ஆத்மா வந்தா ஐயோ என்ன எங்க கொண்டு போறீங்க, ஐயோ என்ன எங்க கொண்டு போறீங்க, ஐயோ என்ன எங்க கொண்டு போறீங்க கத்தும். நல்ல ஆத்மாவா இருந்தா சீக்கிரம் கொண்டு போங்கப்பா, சொர்க்கத்துக்கு சீக்கிரம் கொண்டு போங்கப்பா, சொர்க்கத்துக்கு சீக்கிரம் கொண்டு போங்க என்று சொல்லும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மற்றவர்கள் எப்படியோ இருக்கட்டும், ஆனால் நம்மிடத்தில் உயிரினுடைய பயணம் இதுதான். நம்முடைய இடத்தில் உயிருடைய பயணம் இதுதான். இறந்தவுடன் அந்த ரோடு போய் ஆபீஸில கையெழுத்துப்பட்டு விட்டு திரும்பவும் அந்த உடலுக்கு வந்து விடுகிறது. உடலுக்கு வந்து நின்று எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கிறது. ஜனாசா கொண்டு செல்லும் பொழுது பின்னாலே அது கொண்டு செல்கிறது. அதன் பிறகு உள்ளே வைக்கப்பட்டு
உள்ளே வைக்கப்பட்டு கேள்கணக்கில் கேட்டதற்கு பிறகு முன்னுக்க நோமத்தில் முனப்பிள்ளக்கு நம்ம கூம்பு என்று சொல்லி உள்ளியூரிலே வைக்கப்படுகிறது. அப்படி இல்லையா சிஜில் என்ற பொறுமைக்கான இடத்திலே தளத்திலே கொண்டு வைக்கப்படுகிறது. ஊருடைய உயிருடைய பயணம் எல்லாம் இது அங்கேயே இருக்கும். உலகமெல்லாம் அழிந்த பிறகு திரும்பவும் அல்லாஹ் வீட்டுக்குவான், திரும்பவும் உடலோடு சேர்ப்பான். அப்பொழுதுதான் சொர்க்கம் நரகம். நான் இங்கே எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், அந்த உயிரை நம் படுத்துற பாடு லேசான பாடுங்க. ஒரு ஆள் இறந்தா உடனடியா அடக்கம், தொழுகை, பருவயதடைந்த பெண்ணு, ஜனாதா, மூன்றை உடனடிக்கும். உடனே அடக்க வேண்டும் என்று சட்டம் இருக்க நம்ம அவன் வரலாம் இவன் வரலாம் இவன் வரலாம் உட்கார வச்சிருக்கோம். உட்கார வைக்கிறேன்னு அது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? அதுக்கான அந்த சாட்டையால் அடிச்சுட்டே இருக்கலாம். சாட்டையால் அத்தாக்காரத எவன் வந்து மறுநாள் வரைக்கும் காக்க வைக்கிறானோ அவன் 24 மணி நேரம் சாட்டையால் அடித்துக் கொண்டே இருப்பதை கொண்டு துன்பம் பயப்படுகிறது. ஒரு ஈ உட்கார்ந்தால் மலை உட்கார்ந்து கொண்டு இருக்கும் என்பதாக தெரிந்து வருகிறது. ஜனாதாவின் மீது ஒரு ஈ உட்கார்ந்தால் ஒரு மன உட்கார மாதிரி. சாதாரணமாக கால் மரத்து போய்விட்டது என்பது பார்ப்போம் அல்லவா? கால் மரத்து போய்விட்டால் கால் எப்படி இருக்கும்? மரத்து போய்விட்டது, ஐச ஒரு மணி நேரம் அப்படியே போட்டிருந்தா அதனால ஒரு மாதிரி மரத்துச்சு. அப்ப அதுக்கு மேல எடுத்தால் ஒரு கையை வச்சுக்கும் அல்லவா? அது போன்று இந்த மரணமாக விட்ட இந்த உடலில அந்த உயிர் அன்புதான் இருக்கிறது. அது பார்த்து கொண்டே இருக்கிறது. சீக்கிரம் அடைய முடியுங்கப்பா, சீக்கிரம் கணக்க முடியுங்கப்பா, சீக்கிரம் கணக்க முடியுங்கப்பா, நான் செத்துட்டுப்பா, என்னை முடியுங்கப்பா, முடிங்கப்பா. முடிக்காமலேயே எழுத்து கிடைச்சி அதாவது செஞ்சு சாவடிச்சு உட்படமாக்கி விட்டுட்டா இவங்க கொண்டு போய் அடைப்பான். யாருமே யோசிச்சு பார்க்கறது இல்லை. ஜனாதாவை உடனடியாக இருக்கணும். அவன் வந்தா என்ன சிரிச்சா என்ன, அவன் சின்ன செய்யப்பட இந்த உயிருக்கு அவசரம். கடத்தல இருக்கிறவங்க கடத்தலுக்கு போகணும் தம்பி, நான் அந்த கடத்தலுக்கு போகணும், கடத்தல் போனா சரி கடத்தலுக்கு வழி விட்டாக்குறேன், கடத்தலுக்கு போலாம், கடத்தலுக்கு போலாம் நெல்லு, கடத்தலுக்கு போலாம் நெல்லு, கடத்தலுக்கு போலாம் நெல்லு, கடத்தலுக்கு போலாம் நெல்லு. எத்தனை நாள் அடைக்கலாம்? 1.5 நாள் 2 நாள் விட்டு. அப்ப அந்த மையத்தை நாம் வளைச்சோம். ஆனா நிச்சயமா எல்லாத்தையும் விடப்பட்டான், எல்லாத்தையும் பழிவைக்கிறோம். ஒன்னே 7 மணி நேரம் நீ 7 மணி நேரம் கடத்தி இல்ல, ஒன்னே 10 மணி நேரம் வச்சு உன்னை எல்லாம் கொண்டுபட்டு. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது உயிர் அடைந்து உயிர் பிரிந்து விட்டதோ அப்பொழுதே அது அல்லாஹ்விடத்தில் கணக்கு முடித்துக் கொண்டு நல்லது கெட்டது, நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் உடனடியாக போய வேண்டும் என்ற எண்ணத்தில் அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் விரும்புவதில்லை. அதை ஐஸ் போட்டு அதை சாதாரண பிள்ளை சாதாரண ஒரு மனிதனத்துக்கு மீன்ல போட்டா ஐஸ்ல போட்டா என்னத்துக்காகும்? நம்மளை தீக்கி ஐஸ்ல போட்டா என்னத்துக்காகும்? நம்மளை தீக்கி ஐஸ்ல போட்டா என்னத்துக்காகும்? நம்ம தாங்கிக்கிறோமா? அதே மாதிரி அது வாய் பேச முடியல, அந்த மையத்துக்கு வாய் பேச முடியல, அங்கதான் நிற்குது, அந்த உடம்போட தான் இருக்குது. அதை தீக்கி நீ ஐஸ்ல போட்டு இல்ல, அது சிந்திப்போர்களே, சிந்தித்து பாருங்கள். ஏதோ கையாலாக அது உலகத்தில் இருந்துச்சு. நான் ஒரு குத்து விட்டோம்னு அண்டவே சாவடிக்கும். உலகத்தில் மட்டும் வந்து கைகால் வடிந்து எல்லாம் கொடுத்து பார்த்திருந்தானா அவனை அன்னைக்கே மவன் பார்க்காம கூட மேலையாடி சாவடிக்கும். ஏன்னா கொடுமை எவ்வளவு கொடுமைப்படுத்துற. ஐசியில் வைக்கும் பொழுது நம்மளை ஏற்ற விட்டு தாங்குவோமா? ஒரு ஈ வைத்தால் மலை வைத்ததோட தூரம் இருக்கிற வலி வலிக்கிறது என்பதால் அதில் பெண்ணா வந்து கும்புறது அத்தனை மலையை தூக்கி வைத்துக் கொண்டு நம்ம வாடு ஜாதியா திட்டிக்கிட்டு நாளை போல அவன் நீ வரணும் ஏன் வந்தா என்ன வாங்க போனா என்ன? அது அதான் சொல்லுது, நீ நாட்டு பாரு எப்படியாவது வைத்தல, நீ உருப்படி வரலாம், உருப்படி வேணாம், என்னை கொடுத்தா அதான் புரியா, என்னைய கொடுத்தா அதான் புரியா. தகப்பனாரை இருக்கும்போது எல்லாம் அடிக்காமல் போவது ஒரு பெரிய பாக்கியம் அல்ல. தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது ஒரு அடிக்காமல் போவது பெரிய பாக்கியம் அல்ல. அவரை மரணமானதுக்கு பிறகு ஒரு அடி கூட அடிக்காமல் நீங்கள் இருங்கள், அதுதான் உங்களுக்கு வேண்டியது என்பதை சொல்லி நினைவூட்டி, இஸ்லாமினுடைய சித்தாந்தம் இந்த வாழ்க்கை என்பது இது வேதம், நாடகம். இனிமேல் தான் வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு தயாராகுவதற்கு ஒருவரும் முயற்சிக்க வேண்டும். தயவு செய்து அடுத்த பயணிகளை
இலகுவாக சீக்கிரமாக அனுப்பி வைத்து விடுங்கள், இலகுவாக சீக்கிரமாக அனுப்பி விடுங்கள். சாதாரணமாக ரிசர்வ் பண்ணிட்டு நீ அடுத்த இல்ல போ, நீ அடுத்த இல்ல போ, நீ அடுத்த இல்ல போ என்று சொன்னா அவனுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். அதே மாதிரி இவன் நேரம் அல்லாட்ட போக்குறான், சீக்கிரம் அனுப்புப்பா, சீக்கிரம் அனுப்புப்பா, நீதான் அனுப்பணும், பிற்பாட்டு கொண்டு கொண்டு சொல்லுது. ஆனா யாருமே கேட்கறது இல்ல, யாருக்காவது உழுவது இல்ல, எல்லாமே கண்டு வைத்த மாதிரி உழுவுற மாதிரி. அல்லாஹ் காப்பாற்றுவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.